வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 13. மெல்ல அவளை விலக்கி நெற்றியில் முத்தமிட்ட சஞ்சய், வா போட்டோ எடுத்துக்கலாம் என்று பல வகை மீன்களுக்கு இடையே கையில் பேனருடன் தண்ணீரில் நீந்தி இருந்தவர்களின் முன்னே நின்று இருவரும் புன்னகை முகமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, வரேன் என்று அவன் விலகி நடக்க வேகமாக ஆடவனின் கரம் பற்றி தடுத்தாள் சஞ்சனா. இன்னும் என்ன செய்ய போற? இதே போதும். அது எப்படி போதும்? நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற உன் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதோட இன்னைக்கு தான் ப்ரப்போசல் வேற பண்ணிருக்கோம். நீ எங்க ப்ரப்போஸ் பண்ண என்றாள் பெண் முறைப்புடன். வாய்விட்டு நகைத்தவன் அவள் இடை விளைத்து தன்னோடு நெருக்கி நிறுத்தி, அத வேற தனியா சொல்லணுமா என்ன என்ற புருவம் உயர்த்தினான். ஆமா, கண்டிப்பா சொல்லணும். முகத்தை உர்ரென்று வைத்து சொல்பவளின் கண்ணம் கிள்ளியவன், அதெல்லாம் சொல்லி செய்யக்கூடாது, தன்னால ஒரு எமோஷன்ல ஆத்மார்த்தமா வெளியில வரணும் என்ற கண் சிமிட்டினான். அப்போ உனக்கு எமேல அந்த ஃபீல் வரல. பெண்ணின் தலையில் செல்லமாக கொட்டியவன், இந்த சில்லி கொஸ்டினுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், முடிஞ்சா நீயே என்ன ரியலைஸ் பண்ணு என்று வெளியே வந்தான். தன் மீது அவன் கொண்ட அன்பை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அவள் உணர்ந்து வருகிறாளே, அது தந்த துணிச்சலில் தானே இன்று தன் மனதையே அவனிடம் வெளிப்படுத்தினாள். என்ன அவ்வளோ டீப் திங்கிங்? அங்க கார்னர்ல இருக்க ரூமுக்கு போய் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அந்த பையை அவள் கையிலேயே வாங்கவில்லை, அமைதியாக அவனை ஆழ்ந்து நோக்கினாள். என்ன லுக்கு என்று அவனும் அமர்த்தலாக வினவினான். நீ என்னதான் செஞ்சிட்டு இருக்க? முதல்ல என் பர்த்டே எப்படி உனக்கு தெரியும்? அண்ட் இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்போ வாங்கின? அதெல்லாம் இப்ப விளக்கமா சொல்ல நேரம் இல்ல, நீ டக்குன்னு மாத்திட்டு வா, டின்னர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது சொல்றேன் என்று அவள் கையில் பையை திணித்து தோளை பிடித்து அறையை நோக்கி தள்ளிவிட்டான். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பெருமூச்சுடன் நகர்ந்தாள் பெண். அவள் தயாராகி வந்ததும் கேக் வெட்டி வரிசையாக அவளுக்கு பிடித்தமான உணவு வகைகளாக மேசையில் வந்து குவிந்ததை ஒரு பிரமிப்புடன் பார்த்துவிட்டு அதனுடன் இணைந்து சஞ்சய் தனியாக தருவித்திருந்த இனிப்பை அவன் கையால் ஊட்டிக்கொண்டு என ஒவ்வொரு நிமிடத்தையும் பெரும் நிறைவாக உணர்ந்தாள் சஞ்சனா. ஓகே, 8:30 ஆகுது, கிளம்பலாம். இன்னொரு முறை இங்க நைட் ஸ்டே பண்ற மாதிரி ரிலாக்ஸா வரலாம். அவனுடன் தானும் எழுந்து உடன் நடந்தவள், ஓ இங்க ஸ்டே எல்லாம் கூட இருக்கா என்றாள் வியப்புடன். இருக்கு. அதுவும் இப்படி பல வகை கடல் வாழ் உயிரினங்கள் சுத்தி வர்ற இடத்துல தண்ணீருக்கு அடியில ஸ்டே பண்றதெல்லாம் வேற லெவல்ல தான் இருக்கும். ஆஹா, சரி எப்போ வருவோம்? நாயகி அத்தனை இலகுவாக அவனிடம் குறும்பாக கேட்டுவிட நாயகனின் நடை சட்டென்று தடைபற்று நின்றது. வேகமாக முகத்தில் பூத்த செம்மையையும் சிரிப்பையும் முயன்று அடக்கியவன் லேசாக தொண்டையை செருமி, என்ன என்ன கேட்ட என்று அவளிடம் நேராக திரும்பி கோர்பார்வை செலுத்தினான். ஒன்னும் இல்ல என்று அவனை விட்டு விரைந்து முன்னே நடந்தாள் பெண். அவளை அப்படியே அள்ளிக்கொள்ள தோன்றிய உணர்வை அடக்கி 4-8 நெருங்கி சென்றவன், எதையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்று அவள் கரப்பற்றி இழுத்து தன்னுடையதில் கோர்த்து கொண்டான். அவன் சொல்லில் கீழுதட்டை கடித்து மெல்லிய வெட்கச்சிரிப்பை உதிர்த்தவள் அவன் பார்க்காதவாறு அவசரமாக முகத்தை வேறுபுறம் திருப்பி விட்டாள். காரில் ஏறியதும், அவ்வளவுதான், டிராபிக்கை பொறுத்து மேக்சிமம் ஒரு 1/2 an hourல போயிடலாம் என்று வண்டியை கிளப்பினான். பாத்துக்கலாம். சரி சொல்லு, உனக்கு எப்படி பர்த்டே தெரியும்? எப்படி தெரிய முடியும்? நீயா சொன்ன, நானே தான் கண்டுபிடிச்சேன். அதான் எப்படி? அவள் கரத்தை எடுத்து தன் கரத்தினுள் அழுத்தியவன், இன்னைக்கு உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டவ ஒரு வார்த்தை பர்த்டேன்னு சொல்லிருக்கலாம்ல, இன்னும் வேற மாதிரி செலிப்ரேட் செஞ்சிருக்கலாம் என்றான் வருத்தமாக. வெளிகளின் வெறுமையுடன் அவனை பார்த்தவள் அவன் கரத்தை எடுத்து தன் கன்னத்தோடு அழுத்தி கொண்டு மெதுவாக பேசினாள். அது ஒரு மாதிரி வெக்ஸா இருந்துச்சு சஞ்சு. செலிப்ரேட் பண்ணலாம் ஆசையே இல்ல, எனக்குன்னு ஒரு பேச்சு துணைக்காவது ஆள் வேணும்னு தோணுச்சு, அதான் உன்னை கூப்பிட்டேன். கலங்க முயன்ற விழிகளை சிரமப்பட்டு அடக்கியவாறு அவள் கூறவும் பெருமூச்செடுத்தவன் தான் எவ்வாறு கண்டுபிடித்தேன் என விவரம் கூறினான். நான் கவனிச்ச வர நீ ரொம்பவே சென்சிட்டிவ்.
பெரும்பாலும் கூலா தான் பேசுவ பழகுவ. ஆனா உன் இமோஷன்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும்போது மட்டும் சட்டு சட்டுன்னு கோவம் வரும். மதியம் ஸ்வீட் பத்தி பேசினதுக்கு உன் ரியாக்ஷன் அதிகப்படியா தெரிஞ்சது. அதோட அன்னைக்கு போன்ல கேட்டப்பவே தயங்கி தயங்கி தான் பேசினேன். இன்னைக்கும் ஒரு சில நேரம் கொஞ்சம் அப்நார்மலா இருந்த. என்னன்னு லேசா யோசிக்கும் போதுதான் ஒரு சின்ன டவுட் வந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நீ வாஷ்ரூம் போன நேரம் உன் ஹேண்ட்பேக்ல ஐடி கார்டு எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் கள்ள சிரிப்புடன். ஃப்ராடு இப்படிதான் என் பெர்மிஷன் இல்லாம எடுத்து பாப்பியா நீ என்று போலியாக முறைத்தாள். உன்னையே பெர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டனா இப்ப இதான் உனக்கு பெருசா தெரியுதா? அவனின் அலட்சிய பேச்சில் அவளுக்கு சிரிப்பு வர, பயங்கரமான ஆளுதான், மதியம் தான் தெரியும்னா ட்ரெஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ண என்று வியப்புடன் வினவினாள். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மேரேஜ் ஆகி இங்க திருவான்மியூர்ல தான் இருக்கான். அவன் மிஸ்ஸஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு உன் போட்டோவை அனுப்பி வச்சேன். அவங்க ஒரு பொட்டிக்கு போய் உனக்கு சூட் ஆற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு போட்டோவா ஷேர் பண்ணாங்க. அதுல நான் செலக்ட் பண்ண லாங் ஃப்ராக் தான் இது. நீ பக்கத்துல இல்லாத நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் சட்டுன்னு வந்து என் கையில கொடுத்துட்டு ஓடிட்டான் என்றான் பெரும் சிரிப்புடன். எத்தனை வேலை பார்த்திருக்க நீ. பட் என் எதிர்பார்ப்ப பொய்யாக்காம இன்னைக்கு நாள் முழுக்க என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்த. கண்கள் நின்ன பேசுபவளின் கரம் பற்றி அழுத்தியவன், இதே ஹாப்பியோட இரு எப்பவும் என்று ஆத்மார்த்தமாக வாழ்த்தினான். சில நொடிகளை மௌன புன்னகையில் கடத்தியவள், சரி உனக்கு சாரி எல்லாம் பிடிக்காதா என திடுமென்று சந்தேகம் கேட்டாள். அது தெரியலையே என தோள்களை குலுக்கியவன், நான் யோசிச்சதில்ல என்றான் உதட்டை பிதுக்கி. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட நம்ம ட்ரெடிஷன் ஹாப் சாரி அது கூட பிடிக்கும். அப்படியா? ஆனா ஒரு முறை கூட ஒன்னு அந்த காஸ்டியூம்ல பார்த்ததே இல்லையே. கொஞ்சம் வருஷமா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றதுனால எதுலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இனி நீ வாங்கிக்கொடு, நான் கட்டிக்கிறேன். அவள் உரிமையாக கேட்டதில் அவன் முகத்தில் புன்முறுவல் விரிந்தது. ஹே சிரிக்கிற, வாங்கி தர மாட்டியா என்றாள் உர்ரென்று. அப்பா, நீ இவ்வளவு உரிமையா கேட்டத கொஞ்சம் ரசிச்சு சிரிச்சேன், அவ்வளவுதான். ஓ அப்ப சரி என்று வளர்ச்சியுடன் நேராக அமர்ந்தவள் பார்வையை வெளியே செலுத்தி, வீடு வந்துருச்சு போலருக்கே என்ற பொழுதே முகம் லேசாக இருளடைந்து போனது. ஒரு நீண்ட மூச்சை வெளியேற்றியவன், நெக்ஸ்ட் லெப்ட் தானே நிறுத்தணும் என்றான் மெதுவாக. ஆமா என்ற பெண்ணின் குரலும் சோர்ந்து வெளிவந்தது. அவள் கரத்தை எடுத்து உதட்டில் ஒற்றியவன், எந்த டென்ஷனையும் மைண்ட்ல வச்சுக்காத, ரிலாக்ஸாரு என்று மென்மையாக கூறி தன் உள்ளங்கைக்குள் பெண்ணின் விரல்களை பொதித்துக் கொண்டான். அவனிடம் நிமிர்ந்து எதையோ கேட்க முயன்றவள் பெண் தயங்கி வார்த்தைகளை விழுங்கினாள். என்னடா? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி நான் கிளம்பட்டுமா? அன்றுதான் தன்னுடைய மனதையே வெளிப்படுத்தி இருக்க தன்னில் இருக்கும் தனிமை துயருக்கு அவனிடம் அவசர தீர்வாக உடனடி திருமணத்தை கேட்பது மிகவும் தவறு என்று வேகமாக தன்னை சுதாரித்தாள். பாத்துப்போ, வீட்டுக்குள்ள போயிட்டு மெசேஜ் பண்ணு, அதுவரை நான் இங்கே வெயிட் பண்றேன். அவனின் அக்கறையில் மனது நெகிழ்ந்தாலும் காலையிலிருந்து தனக்காக வார இறுதியை தியாகம் செய்து ஓய்வின்றி சுற்றி வருபவனை எண்ணி குற்ற உணர்வு தலை தூக்க மறுப்பு தெரிவித்தாள். இல்ல சஞ்சு, நீ கிளம்பு. ஒரு 5 நிமிஷம் நடையில வீடு இருக்கு, சேஃப் தான், பிரச்சனை இல்ல. அதையே தான் நான் திரும்ப சொல்றேன். ஒரு 5 நிமிஷத்துல ஒன்னும் பெருசா நேரம் ஆயிட போறதுல, நீ இறங்கு முதல்ல என அதட்டினான். நீ மட்டும் அடங்க மாட்டியே என முறைத்தபடி கீழ் இறங்கினாள். மாட்ட என்றவன் கண் சுவிட்ட முறுவளித்தவள், லவ் யூ என்றாள் ஜன்னலில் குனிந்து. நான் பதில் சொல்லணுமா? அவன் பவ்யமாக கேட்க, தேவல, உன் லெக்சரை தான் முன்னாடியே சொல்லிட்டியே என்று உதட்டை சுழித்து, ஓகே பாய் என கை அசைத்து விலகி நடந்தாள். புன்னகையுடன் பெண்ணை பார்த்திருந்தவனின் முகத்தில் சட்டென்று ஒருவித சோர்வு தோன்றியது. எப்படியாவது தன் வீட்டினரிடம் இவளை பற்றி நல்லவிதமாக கூறி சரியாக புரிய வைத்து திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று பெருமூச்செறிந்தான். தன் இல்லம் நோக்கி மிகுந்த அயர்வுடன் சென்றவள் சுற்றுச்சுவர் வாயில் கதவை திறந்து வீட்டினுள் நுழைய குடும்பத்தின் அநேக உறுப்பினர்கள் வரவேற்பறையில்தான் குழுமி இருந்தனர். அவர்களை கண்டதுமே இன்னமும் பெரிதாக மனச்சோர்வு ஆட்கொள்ள அமைதியாக கடந்து செல்ல முயன்றாள். சண்டே அதுமா வீட்டுல இல்லாம எங்க போய் நாள் முழுக்க சுத்திட்டு வர
தந்தை ஜஸ்வந்தின் குரல் கடும் அதிருப்தி கலந்த கடுப்பில் கோபமாக கேள்வி எழுப்ப, ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மேரேஜ் ஆகுது, அப்ராட் போறா. சோ திரும்ப மீட் பண்ண நாளாகுன்னு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண கூப்பிட்டான அவ வீட்டுக்கு போயிட்டு என்று சரளமாக பொய்யை அவிழ்த்து விட்டாள் மகள். ஓ, இப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட உனக்கு இருக்காங்களா என்று தந்தையை பெற்றவள் இகழ்ச்சியாக கேட்க, பெண் அந்த மூதாட்டியை மௌனமாக வெறித்தாள். எப்பொழுதுமே அவரை தன் பாட்டி என்றெல்லாம் உரிமையாய் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடிந்ததில்லை. தாய் வழி பாட்டி பாதி சொல்லிக் கொடுத்து தள்ளி வைத்தார் என்றால், தன்னுடைய பேத்தி என்கிற அன்பு சிறிதும் இல்லாமல் எந்நேரமும் அவளை வெறுப்புடன் அளவெடுக்கும் அந்த பெரிய மனுஷியிடம் வெறும் பெயரளவுக்கு கூட அவள் நெருங்கி செல்ல நினைத்ததில்லை. ஆமா, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? அப்படியே ஆனாலும் உன்ன மாதிரி தரம் இல்லாத குணம் கெட்டவளை எவன் கட்டிப்பான்? ரொம்ப கஷ்டம்தான் போ என்று போலியாக உச்சு கொட்டினார். சற்று முன்பு வரை இருந்த அத்தனை மகிழ்ச்சியும் நிம்மதியும் மொத்தமாக பெண்ணிலிருந்து வடித்துவிட, தன்னுள் எழும் துக்கத்தை வாய்விட்டு கதறி அவரிடம் கோபமாக சண்டையிடச் சொல்லி இதயம் ஊமையாய் அடற்றியது. ஆனால் எதையும் செய்ய இயலாமல் முகத்தில் இருள் படர தேகம் விரைத்து இறுக்கமாக நின்றிருந்தாள். ஜஸ்வந்த் என்ன நினைத்தாரோ, சரி ஒரு ரூமுக்கு போ என்றதும் விறுவிறுவென்று மாடிப்படிகளை கடந்து தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றி அதன் மீது சாய்ந்தவளின் வழிகளில் இருந்து மாலை மாலையாய் கண்ணீர் பெருகி வழிந்தது. ஓவென்று கதறி அழச் சொல்லி உள்ளிருந்து பெருகும் ஆங்காரத்தில் நெஞ்சடைத்து மூச்சு வாங்க கரங்களில் முகத்தை புதைத்து ஓசையின்றி விசும்பி கரைந்தாள் அவள். 5 நிமிட தூரத்தில் இருக்கின்ற வீட்டை அடைய 15 நிமிடங்களை கடந்தும் அவளிடமிருந்து தகவல் எதுவும் வராமல் போகவும் குழப்பத்துடன் தன்னுடைய அலைபேசியையே பார்த்திருந்தான் சஞ்சய். மேலும் சில நொடிகளை சிரமப்பட்டு நகர்த்தியவன் அதற்கு மேல் முடியாமல் வேகமாக அவளுக்கு அழைத்தான். பேசியின் ஓசையில் திடுக்கிட்டு நிமிர்ந்த அவளுக்கு அப்பொழுதுதான் சஞ்சயின் நினைவு வர அவசரமாக இணைப்பை ஏற்றாள். சஞ்சு, சாரி, மறந்துட்டேன் என்ற அத்தனை விசும்பலுக்கிடையே பெண் பேசவும் இவன் அதிர்ந்து போனான். ஏய், அழறியா? என்னாச்சு? வீட்டுல ஏதாவது திட்டினாங்களா? இல்ல வேற ஏதாவதா? நான் இப்பவே வரேன் என்று அவன் படபடக்க சஞ்சனா விரைந்து தடுத்தாள். நோ 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 சஞ்சு, வீட்டுல போய் சொல்லிருக்கேன். ஆல்ரைட், நோ, நீ வர வேணாம். பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். ரொம்ப டயர்டு வேற. எதையும் ஃபேஸ் பண்ண நான் விரும்பல. பிளீஸ், நீ நீ கிளம்பு. இன்னமுமே குரலில் அழுகையை அடக்கி பேசுபவளின் நிலையை எண்ணி கவலை அடைந்தவன், என்னடா ஏன் இப்படி இருக்க? பர்த்டே அதுவுமா என்று வேதனையோடு கேட்டான். அதில் மேலும் அவளிடம் விசும்பல் அதிகரிக்க, அது அவ்வளவுதான், இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் அண்ட் ஃபேட் என விரக்தியாக கூறினாள். ஏமா? சரி சொல்லு, என்ன நடந்தது? பயமா இருக்கு சஞ்சு. வந்து யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டுடாம நிஜமா கல்யாணம் செஞ்சுப்பியா? நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறாங்க. எனக்கு நெஞ்சு அடைக்குது. நான் தப்பு பண்ணதான். அதுக்கு எனக்கு வாழவே அருகது இல்லையா? தெரியல, என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ரொம்ப பயமா இருக்கு. நீ எனக்கு கிடைப்பதானே? எப்பவும் என் கூட இருப்பதானே? உங்க வீட்டுல என்ன புரிஞ்சு ஏத்துப்பாங்களா? என்னை விட்டுட மாட்டியே என குரலில் உயிரை தேக்கி ஏக்கத்துடன் கேட்பவளின் வார்த்தைகளில் ஆடவன் ஸ்தம்பித்து போனான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.